ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸியான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்கும். தயிர் சாதம் நம்மளுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ வெறுமனையாக கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 5 days அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடணும். இல்லைன்னா அது கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம மாங்காய் காய வைக்கவோ உப்பில் போட்டு இந்த மாதிரி ஊற வைக்கவோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இந்த ரெசிபி நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதனால் உடனே சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது. சில பேர் அதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதனால் இந்த மாதிரி பண்ணால் நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்க மாங்காய் கொஞ்சம் லைட்டாக ஒரு 25% பழுத்த மாதிரியான மாங்காய். இது இந்த மாதிரி மாங்காய் 100% புளிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மாங்காய் லைட்டாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு ரெகுலராக எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ணுற ரெசிபி மாங்காய் வச்சு தான் பண்ணுறோம். அப்போ அதோட நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது நல்லது கெட்டது என்னென்னு பார்க்கலாம். பச்சை மாங்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வைட்டமின் சி, வைட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் கொலாஜன் உற்பத்தியை நம்ம உடம்புல சீர் பண்ணும். அதனால் நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஹேர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பச்சை மாங்காயில் டயட்ரி ஃபைபர் இருக்குது. அதனால் இதை லோ ஃபேட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டயட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவங்களோட ஒரு நேரம் டயட் ஃபுட்டாக கூட ஒரு மேங்கோ சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு, கேரட் இந்த மாதிரிலாம் சேர்த்து ஒரு டயட் சாலட்டாக கூட எடுத்துக்கலாம். பச்சை மாங்காயில் அதிகமான ஃபோலிக் அமிலம் இருக்குது. இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோலிக் சத்து உடம்புல கம்மியானவங்க பச்சை மாங்காயை தாராளமாக எடுத்துக்கலாம். கர்ப்ப காலங்களில் ஏற்படுற குமட்டலுக்கு இந்த பச்சை மாங்காய் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. பச்சை மாங்காயில் மேங்கிஃபெரின் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல அதிகமாக தங்காமல் பார்த்துக்கும். அதனால் அதிகமான ஃபேட் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த பச்சை மாங்காயில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்மளுக்கு பச்சை மாங்காயை பற்றின நல்லதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி அதோட கெட்டது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த மாங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஊறுகாய் தயார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக இதிலேருந்து சேர்ப்போம். அதனால் 1/2 டீஸ்பூன் மாத்திரம் இந்த கடுகு வெந்தயம் பொரிச்ச பொடி போதும். மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உரலில் தான் இடித்தேன். அதிகமான குவான்டிட்டி இல்லை, அதனால் கொஞ்சமாக இருந்தனால உரலில் இடித்தேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா மிக்சியில் திரித்து எடுத்துக்கோங்க. இந்த கடுகு வெந்தய பொடி எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இது நம்மளோட ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை நல்லா கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃப்ளேவருக்காக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிடலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு. மாங்காய் ஊறுகாய் பொறுத்தளவுக்கு கடுகு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது 2ஐயும் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை 1 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி 2ஐயும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பொடி கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பொடியை, அந்த சூடு எண்ணெய் ஆல்ரெடி சூடாகவே தான் இருக்கும். அதனால் ஸ்டவ்வை 1 செகண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை குக் பண்ணோம் அப்படின்னாலே சூப்பராக தயாராகிடும். இதை நம்ம
சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். வெறுமனையாக சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மாங்காய் வந்து வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவருக்காக. அப்புறம் இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரை சேர்க்குறத வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது அந்த மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரையோ அல்லது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்டைலில் இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் மொக்கையாக தெரிஞ்சாலுமே இதை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்டில் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். இப்போ மாங்காவை பற்றின நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட பக்க விளைவுகள் என்ன, யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பச்சை மாங்காயை வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் வந்து அஜீரண கோளாறு வரும் அப்படின்னும் சில இடத்துல சொல்கிறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அஜீரண கோளாறு வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் இதை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பச்சை மாங்காயில் பாடி ஹீட் அதிகம். அதனால் அதை தேவையான அளவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.